சவுக்கு ரஜனாண்டா. என்ன இல்ல, இன்னைக்கு வழக்கத்தை விட செம்ம அழகா இருந்தியா, அதான் சர்ப்ரைஸா ஒரு முத்தா குடுக்கலான்னு பார்த்தேன். சர்ப்ரைஸா? முத்தா? நீ? ஆமாண்டி. நீ அங்க வந்தாலே உன் மளிகை கடனாத்தம் இங்க வரைக்கும் வந்துடும். நீ சர்ப்ரைஸா முத்தம் கொடுக்க போறியா? போ மாமா, போய் வேலையை பார். ப்ரூ 3 நெஸ்கஃபே 2. மாமா என்னாச்சு மாமா? மளிகை கடனாத்தம். ஐயோ மாமா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லை. நிஜமா மாமா? ஐயோ மாமா, நான் அதை வேற மாதிரி சொன்னேன், ஆனா நீ அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்ட. நீயும் என்ன மல்லிகை கடைக்காரனா தான் பாக்குறல்ல? மாமா மாமா, நான் தான் சொல்றேன்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலன்னு. மூஞ்ச இப்படி வச்சுக்காத மாமா, கஷ்டமா இருக்கு. நீ வேலையை பாரு, நான் தப்பா எடுத்துக்கல. வேலையை பாரு. சர்ப்ரைஸ் முத்தோனா இப்படி கொடுக்கணும். கோவம் போயிடுச்சா இல்ல நான் வேணா மறுபடியும்? கோவம் போயிடுச்சு, ஆனா என்ன முழுசா போகல. கொழுப்பு. பிஸ்கட் 2. அண்ணா, இங்க ஏதாச்சும் வேலை கிடைக்குமாண்ணா? வேலையா? எந்த ஊர்ல இருந்து பா வர? திருச்செந்தூர்ண்ணா. இங்க பாருப்பா, மல்லிகை கடை வேலைன்றது சாதாரண வேலை இல்ல. உனக்கெல்லாம் இது செட் ஆகிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம இதுவே சின்ன கடை தான். இங்க எனக்கே வேலை கரெக்டா இருக்கு. தப்பா எடுத்துக்காத, நீ வேற எங்கேயாச்சும் வேலை தேடிக்க. சரிண்ணா. அண்ணா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமாண்ணா? ஷாலினி, தண்ணி. தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ்ண்ணா. தம்பி ஒரு நிமிஷம், எந்த ஊர்ல இருந்து வர? திருச்செந்தூர்க்கா. சாப்பிட்டியா? சாப்பிட்டியாப்பா? இல்ல. சரி, சாப்பிட்டு போ. இந்தா, அங்க உட்காந்துக்கோ, சரியா? சரிக்கா. மாமா ஒரு நிமிஷம் உள்ள வா. வா. ஏய், நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? மாமா, இங்க நமக்கே வேலை இல்ல. மாமா அவனை கொஞ்சம் பாரு. பாக்குறதுக்கே பாவமா இருக்கு மாமா. நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த கடவுள் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ன்றதுக்காகவே நமக்கு வியாபாரத்தை சேர்த்து கொடுப்பாரு மாமா. ப்ளீஸ் மாமா, அவனை சேர்த்துக்கோயேன். சரி வா. தம்பி சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன்க்கா. இன்னையில இருந்து இங்க உனக்கு வேலை கன்ஃபார்ம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்க்கா. சரி, நீ வெளியே கை கழுவிட்டு உள்ள வந்து வேலையை பாரு. ஓகேக்கா. அக்கா, சமையல் நீங்களா? ஆமாப்பா, நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு ஆசை தான், ஆனா சுமாரதாக்கா இருந்துச்சு. சட்னியில தக்காளி அரைச்சி போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது சரியா மையவே இல்லை. அது நல்லா மஞ்சிருந்துச்சு. சூப்பரா இருந்திருக்கும்க்கா. சரியா மையல? டேய் டேய், தெரிஞ்சு போச்சுடா, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. ஏய் ஷாலினி, இவனா பாவம் வேலியில போற ஓனான எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதை தெரியுமா உனக்கு? நான் மனுஷன் தான், ஓனாலாம் ஒண்ணும் இல்ல. மனுஷன் தான், கண்ணு காது மூக்கு வாயிலா இருக்குல்ல, நீ மனுஷன் தான்டா. ஆமா, நான் மனுஷன் தான். சரி, நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். தாராளமா போயிட்டு வா. ஓய் ஓனரம்மா, நல்லா கேட்டுக்க, இவன் நமக்கு கண்டிப்பா செட் ஆக மாட்டான். இது வரைக்கும் நானே உன் சாப்பாட்டை குறை சொன்னதில்லை, ஆனா இவன் குறை சொல்றான்.
ஒன்னு தெரிஞ்சுக்கோ, இவனை மட்டும் நம்ம கூட வச்சுக்கிட்டோம், அவன் நமக்கு வேலைக்காரனா இருக்க மாட்டான். நாம தான் அவனுக்கு ஓனரா வேலை செய்யணும். ஐயோக்கா, அண்ணன் மாட்டி விடுறாருக்கா. நீங்க மட்டும் குக்கிங் சேனல் போனீங்கன்னு வச்சுங்களேன், டைட்டில் வின்னரே நீங்க தான்க்கா. டைட்டில் வின்னரு தக்காளி சரியா மையில, ஆனா டைட்டில் வின்னரை தூக்கி கொடுத்துருவாங்களாம். பாத்துக்க சாலினி. அண்ணே, நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன். ரொம்ப நல்ல பையன். ஸ்கூல்ல ஸ்டார்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல்ல ஸ்டார்லாம் வாங்கிருக்கியா? நம்ம கடையில வேலைக்கு சேர்ந்துட்டல, வா உனக்கு காரே வாங்கி தரேன். ஓகே. நீ வியாபாரத்தை பாத்துக்க, நான் உனக்கு வியாபாரத்தை கத்து தரேன். வாடா வாடா வாடா. எப்படியோ பேசி அக்கா கிட்ட வேலை வாங்கிட்ட. அக்கா நம்புங்கக்கா, நிஜமாவே உங்க சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. காலையில வரும்போது ஒரு தண்ணி கொடுத்தீங்கல்ல, அது கூட செம்ம டேஸ்டா இருந்துச்சுக்கா. ஹேய், யாரா நீ தண்ணிய போய் சூப்பரா இருக்குன்னு சொல்ற? அண்ணே, அதான் சொன்னேண்ணே, குரு. இல்ல சொல்ல. அண்ணா, என் பேர் குரு. நான் திருச்செந்தூர்ல இருந்து வரேண்ணா. நான் உண்மையை மட்டும் தானே பேசுவேன். நான் ரொம்ப நல்ல பையன். பொத்து. என்ன படிச்சிருக்க? இன்ஜினியர் தானே படிச்சிருக்கேன். இன்ஜினியர் படிச்சிருக்கியா? ம். கால கொடுமையா பாத்தியா ஓனரமா? இன்ஜினியரிங் எவ்வளவு பெரிய படிப்பு. இன்ஜினியர் தான் படிச்சிருக்கேன்னு அசால்ட்டா சொல்றான். அப்படி போகுது நம்ம நாடு. மாமா அத விடு, இவனை சரியா விசாரி மாமா. இவனை பார்த்தாலே டவுட்டா இருக்கு, ஏதாச்சும் திருடிட்டு கிரடிட்டு ஓடி இருப்பான். அக்கா, என்னை பார்த்தா திருட மாதிரி இருக்கா? ஹேய், திருடன் மாதிரிலாம் இல்லடா, திருடன் தான் ஒன்ன மாதிரி இருக்கான். அதான் அக்கா பயப்படுறா. அக்கா, நான் உண்மையை மட்டும் தாக்கா பேசுவேன். ரொம்ப நல்ல பையன்க்கா. ஸ்கூல்ல ஸ்டார்லாம் வாங்கியிருக்கேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்கு மளிகை கடைக்கு வேலை தேடி வந்த? இன்ஜினியர் தான்க்கா படித்தேன். ஆனால் ஆசை முழுக்க சினிமாவில் நடிக்கணும் தான்க்கா. அதுக்கு தான்க்கா நான் மெட்ராஸே வந்தேன். ஹேய், உனக்கு சினிமாஸ் எல்லாம் இருக்கா? ம். உன்ன போய் நான் தெளிவானவன் நினைச்சேனேடா. இங்க பாரு தம்பி, என்னோட அனுபவத்துல சொல்றேன், இந்த சினிமா கினிமாலாம் வாழ்க்கைக்கு செட்டே ஆகாது. நீ நல்லா படிச்சிருக்க, ஒழுங்கா படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையா பாரு. வாழ்க்கையை இழந்துராத, சரியா? அது எனக்கும் தெரியுண்ணே. இருந்தாலும் என்ன பண்றது, சின்ன வயசுல ஸ்கூல் டிராமால பாரதியார் வேஷம் போட்டு நடிச்சேன். எல்லாரும் கை தட்டினாங்க. அப்ப பிடிச்சிருந்த இந்த சினிமா பைத்தியம் அப்பையில இருந்து இப்ப வர என்னை விடவே மாட்டேங்குது. உன் கடையில வேலை இல்லைன்னு கூட சொல்லுங்க, ஆனா சினிமா மட்டும் விட்டு போக சொல்லாதீங்க. நான் செத்தாலும் சினிமால தானே இருப்பேன். வரண்ணா. அக்கா, உண்மையா உங்க சாப்பாடு சூப்பரா தான்க்கா இருந்துச்சு. தம்பி ஒரு நிமிஷம். உனக்கு சினிமால ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நீ இங்கே தங்கி வேலை செய். ஆமாண்டா, நீ இங்கேயே இரு. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, சினிமாவா இருந்தாலும் சரி, மளிகை கடையா இருந்தாலும் சரி, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்டா. அந்த ஒழுக்கம் தான் உன்னை மேல மேல கொண்டு போவோம். சரிண்ணா, போ உள்ள போ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும், மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.